லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். ஒரு ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி மெத்தட் மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு 3 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். 3 days ரிசல்ட் நல்லா நோட் பண்ணிங்க. 3 days ரிசல்ட்டில் நம்ம எப்படி ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, இது கால்குலேட்டர் மெத்தட் எடுக்கிறோம். உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்திங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். மக்களே, டியர் 1 மணி ரிசல்ட்டு மக்களே, டியர் 1 மணி ரிசல்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கங்க. 1 மணி ரிசல்ட்டு வச்சு நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். இல்லை நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 366 635 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். மக்களே, இது ஃபுல் நம்பர் போட்டாச்சு. 366 35 ஃபுல் நம்பர் போட்டாச்சு. நம்ம அந்த இன்ட்டுங்கிற ஆப்ஷனை போட்டுங்க, 2ங்கிற ஆப்ஷன் போட்டுங்க. இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த புள்ளிக்கு இன்ட்டால் இருக்கிற 3 நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து நம்ம பிரிக்கணும். 71 ரொட்டேட் பண்ணால் 17. ஆல் போர்டு யூஸ் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா. ஓகே, அடுத்தது 73 37 ரொட்டேட் பண்ணால் இது 4 நம்பர் எடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சியில் ஆல் போர்டு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே, நம்ம 366 35 ஃபுல் அந்த ரிசல்ட் எடுக்கும்போது 71 17 73 37 சொல்லுவீங்க. இது 37 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏபியில் 37 பாஸ் ஆகிருக்குது. ஓகே, நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 05 372. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசிஏசி பார்க்க போகிறோம். மகளே, 05 372 போட்டாச்சு. ஓகே, இன்ட்டு 2 போட்டுக்கிறீங்க. நமக்கு தேவையான நம்பர் வந்து நல்லா 3 நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. இதில் வந்து 1 5 ரொட்டேட் பண்ணால் 51. மறுபடியும் அதை இது பண்ணாலும் 1 5 தான் வருது. 2 நம்பர் தான் வந்திருக்கு. இதில் 551 மகளே, 551 சொல்லியிருந்தோம். நமக்கு 51 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது 425 61. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசிசி பார்க்கலாம். அதில் 425 61 போட்டாச்சு. இப்போ இன்ட்டு 2 போட்டுக்கிங்க. நமக்கு தேவையான நம்பர்ஸ் பார்த்துங்க. 343 இதில் தான் நமக்கு எடுக்க போகிறோம். இதில் வந்து 34 ரொட்டேட் பண்ணால் 43. இது இவங்க டபுள்ஸ் வரும்போது தான் 33 ரொட்டேட் பண்ணால் 33 3 நம்பர் வந்துருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிங்க. மக்களே, நாளைக்கான ஏபிபிசி நல்லா நோட் பண்ணி 34 43 33 இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. மக்களே, அடுத்தது ஆல் போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஆல் போர்டு நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. அதில் வந்து நமக்கு வந்து டி போர்டு நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த டி போர்டு நம்பர் இருக்குல்ல 6 5 2. இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். முதல் இருக்க 6 நம்பர் 6 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 6ங்கிற நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கங்க. 6 வந்து 6 1 ப்ளஸ் பண்ணிங்க. 6 1 கூட்டிங்க. 6ல் 1 பார்த்தீங்கன்னா 7. அடுத்த நாளுக்கான 7 இல்லைனா 2 தான். அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நமக்கு 7 2 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த 5 வச்சு நம்ம கொடுக்குறோம். 5 1 ப்ளஸ் பண்ணி 1 ப்ளஸ் பண்ணிங்க. 6 அடுத்த நாள் பவர் நம்பர் 1 6 1 தான். அதுக்கு அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் 6 1 2மே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த 2 வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுக்கிறோம். 2 டி போர்டு நம்பர் 2 இருந்தாலும் நோட் பண்ணி 2 ப்ளஸ் 1 3 பவர் நம்பர் 8 3 8 நாளைக்கு ஆல் போர்டு நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது மக்களே. நம்ம கால்குலேட்டர் மெத்தடு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக்கே பண்ணிங்க மறக்காமல்.